மனசுக்கு அவர் ஒரு இதமான சந்தோஷத்தை தரக்கூடியவர். விநாயகர் அப்படின்னாலே மகிழ்ச்சியை தரக்கூடியவர். நம்ம எந்த ஒரு பொருள்லையும் விநாயகரை பிடிச்சு வச்சிடலாம். பசுஞ்சாணம், மஞ்சள், குங்குமம், விபூதி, சர்க்கரை, வெல்லம், பச்சரிசி மாவு, அரிசி சாதம், இப்படி நம்ம எல்லா பொருட்கள்லையும் விநாயகரை வழிபாடு செய்யலாம். இதுக்கு உள்ள அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விதமான வடிவத்துக்கும் விநாயகன் வளைந்து கொடுக்கிறான், எந்த வடிவத்திலும் முழுமையாக உள்ளே நிலை கொள்கிறான், எந்த வடிவத்தையும் ஏற்றுக்கொள்ள அவன் சித்தமாக இருக்கும் காரணத்தினாலேயே வடிவங்களுக்கெல்லாம் அப்பால் அவன் நிலை கொண்டிருக்கிறான். வடிவங்களுக்கெல்லாம் அப்பால் அவன் ஓங்கார ஸ்வரூபனாக நமக்கு அருளாசி பொழிகிறான். இந்த தத்துவத்தால தான் நாம விநாயகர் பெருமான அவ்வளவு எளிமையா நமக்கு பிடிச்ச மாதிரி அவரை விதவிதமா ஒவ்வொரு ஆண்டும் அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யறோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒவ்வொரு விநாயகர் இருப்பாரு. ஒவ்வொரு மாதிரி வருடா வருடம் அவருடைய தோற்றமும் கம்பீரமும் அழகும்